இன்னைக்கு 2 முக்கியமான தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அல்டிமேட்டான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு. அவங்க ஏரியாவுக்கே போயிட்டு அவங்களுக்கு எதிராகவே ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையாலேயே வேற லெவல்ல இருந்தது. அந்த பக்கம் என்னன்னா நம்மளுடைய மோடி அவர்கள் சம்பவம் செய்யறாரு. இந்த பக்கம் என்னன்னா நம்மள அண்ணாமலை அவர்கள் சம்பவம் மேல சம்பவம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அது என்ன ஏதுங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததாக தலையில் துண்டு போட்டுக்கொண்டு கதறி அழுத ஊபிஸ்கள். அவங்க கதறல்கள் கேட்கறதுக்கு ஆனந்தம்னா ஆனந்தம், பரமானந்தமா இருந்தது. ஒவ்வொருத்த கதறல்கள் இருக்கே, காலம் உள்ளவரை அந்த ஊபிஸ்களுடைய கதறல்கள் நின்னு பேசும். அப்படி என்னெல்லாம் சொல்லி கதறி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடைசியாக கமெண்ட் ஆஃப் தி டே இருக்கு மக்களே, மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சோ வாங்க இந்த 2 முக்கியமான விவகாரங்களை பற்றியும் விழாவரை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எதர்ம தேசியவாதிகளுக்கும் வணக்கம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. அயோத்தியால நடக்கக்கூடிய ஸ்ரீ ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டையை இங்க நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது அப்படி மாதிரியான தடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அதற்கு எதிராக தமிழகத்துல நீதிமன்றத்துல இத மாதிரியான ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருந்தாங்க. இங்க சைட்ல போற தயவுசெய்து அதை பாருங்க. கோயில்கள் மண்டபங்களில் நேரலை செய்யலாம். ராமர் கோயில் திறப்பை தனியார் கோயில்களில் நேரலை செய்யவோ பூஜைகள் செய்யவோ போலீசார் அனுமதி தேவையில்லை. ஒருவேளை கூட்டம் அதிகரித்தால் அதனை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அறநிலையத்துறை கோயில்களில் பூஜை செய்ய கோயில் செயல் அலுவலர்களிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது அறநிலையத்துறை கோயில்கள்ல பூஜை செய்யறதுக்கு அந்த கோயில இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட சொன்னா போதும். அதாவது இது மாதிரி நாங்க பண்ண போறோம்னு சொன்னா மட்டும் போதும், அவங்களுடைய பர்மிஷன் தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. இது மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாவே தமிழகத்துல கூடிய பாஜக காரங்க எல்லாருமே அயோத்தியால நடக்கக்கூடிய அந்த ஒரு புண்ணிய நிகழ்வை எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல லைவ் ரிலே பண்ணணும்னு சொல்லிட்டு லைவ் டெலிகாஸ்டும் பண்ணியிருந்தாங்க. நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு அழவே செஞ்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்க இருந்தது இல்லையா, அங்கிருந்து அந்த எல்இடி ஸ்கிரீன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. உங்களுக்கான பெர்மிஷன் கிடையாது, இங்க அந்த ஒரு நிகழ்ச்சியை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எல்இடி பேனல்ஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்கிரீன்லாம் செட் பண்ணி அயோத்தியால நடக்கக்கூடிய அந்த ஒரு புண்ணிய நிகழ்வை லைவ் டெலிகாஸ்டே பண்ணாங்க. இத மாதிரியான பல தடைகள் வந்தாலும் இறுதியில எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. எல்லா மக்களுமே அந்த ஒரு புண்ணிய நிகழ்வை நேரலையில பார்த்தாங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பாங்க. பட் அதற்கான ஸ்ட்ரகிள்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருந்தது. 500 வருஷமா நாம அந்த ஒரு கோயிலுக்காக கஷ்டப்பட்டோம். அந்த ஒரு லைவ் ரிலே பாக்குறதுக்கு கூட நம்ம இந்த காலத்துல கஷ்டப்பட்டோம். அது உண்மையிலே சொல்லிதான் ஆகணும். உண்மையிலே நாம அந்த ஒரு விஷயம் பாக்குறதுக்கு லைவ்ல பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். தமிழகத்துல இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோயில் இருந்து அந்த ஒரு புண்ணிய நிகழ்வை லைவ்ல பாத்துட்டு இருந்தாங்க. நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியை லைவ்ல பார்த்தாரு. அது எந்த கோயில், எந்த ஏரியால இருக்கிற கோயில், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உண்மையாலேயே அந்த ஒரு சம்பவம் இருக்கு பாத்தீங்களா, அதை வாழ்நாள இதுக்கப்புறம் யாருமே மறக்கவே மாட்டாங்க. நீங்க அந்த நியூஸ் கார்டை போற தயவுசெய்து பாருங்க. கோபாலபுரத்தில் ராமரை தரிசிக்கும் அண்ணாமலை. ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை கோபாலபுரம் வேணுகோபால சுவாமி கோவிலில் இருந்து பார்க்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. இதை விட அந்த கோவில்ல இன்னொரு தரமான சம்பவத்தை அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்காரு. அதையும் பாருங்களேன். பாரத பிரதமர் அமித்ஷா அவர்கள் பரணி நட்சத்திரம், நட்டா அவர்கள் ஜென்ம நட்சத்திரம், இந்திய மக்கள், பாரத மக்கள், தமிழக மக்கள், கோபாலபுரம் பகுதியில் மக்கள், கோபாலபுரம் பகுதியில் மக்கள், கோபாலபுரம் பகுதியில் மக்கள், எதிர்க்கக்கூடிய எல்லோருக்கும் கோபாலபுரம் மக்கள், அதாவது இன்டைரக்டாலாம் கிடையாது, டைரக்டாவே கோபாலபுரம் மக்கள்னு நம்மளுடைய அண்ணாமலர்கள் யார சொல்றாருன்னா, முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீடு இருக்கு இல்லையா, அதான் சொல்றாரு. இது எப்படி நான் இவ்வளவு ஷியோரா சொல்றேன்னா, உங்களுக்கே நல்லாவே தெரியும் அண்ணாமலர்கள் எந்த ஒரு பிரஸ் மீட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொது மேடையில இருந்தாலும் சரி, திமுக காரங்களை தாக்கி பேசணும், அவங்கள கடுமையா விமர்சிக்கணும் அப்படின்னாலே அண்ணாமலர்கள் யூஸ் பண்ற வார்த்தை என்ன வார்த்தை? கோபாலபுர குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு கீழே தான் ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் அடிமையா இருக்காங்க. இது மாதிரியான விமர்சனங்கள் அண்ணாமலர்கள் எப்பவுமே முன்னெடுத்து வைப்பாங்க. சோ கோபாலபுர குடும்பம், கோபாலபுர கட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது யார சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதை எல்லாத்தையுமே நீங்க இதுல லிங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். அண்ணாமலர்கள் பேசின இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ இருக்கு இல்லையா, உங்களுக்கு நான் இப்ப காமிச்சேன், அந்த ஒரு வீடியோ பயங்கரமா வைரலா போச்சு. அது வைரலா போனதுக்கு அப்புறமா இந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணாமலர்கள் கிட்ட அங்கிருந்த நம்முடைய ஊடகவாதிகள்,
தமிழக ஊடகவாதிகள் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. நீங்க இந்த மாதிரி கோபாலபுரம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒரு கோயில்ல இப்படி லைப்ரரியில பாத்திருக்கீங்க, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அரசியல் இருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஊடகவாதிகள் எப்பவுமே கேட்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த வேணுகோபால சுவாமி கோவில் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது, பழமை வாய்ந்தது. இங்க இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அன்பா கூப்பிட்டாங்க, இங்க வந்து நீங்க அந்த ஒரு நிகழ்ச்சியை பாருங்க, அந்த ஒரு புண்ணிய நிகழ்ச்சியை நீங்க இங்கிருந்து பார்க்கணும் அப்படி மாதிரி அவங்க ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க. அதனாலதான் நான் வந்தேன். அதை தவிர்த்து வேற எந்த அரசியலுமே இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. நீங்க இப்படி ஒரு அரசியலும் கிடையாது, அரசியல் பின்னணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, பளிச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை ஊபிஸ் வேணா நம்புவானுங்க. ஆனா என்ன மாதிரி உடைய சங்கிகள் கண்டிப்பா அதை நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க இது மாதிரி சொன்னதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு அரசியல் இருக்கும். கண்டிப்பா ஏதாச்சும் உள்நோக்கத்தோட தான் நீங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். காலையில இருந்து கிடையாது, லாஸ்ட் ஒரு 4 டேஸாவே இந்த அயோத்தியால நடக்கக்கூடிய இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வு இருக்கு இல்லையா, இத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. ராமருடைய பெயர்ல அன்னதானமோ பிரசாதமோ எதுவுமே வழங்கக்கூடாது, ராம பஜனை எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஓரல்ல ஆர்டர் கொடுத்திருக்கிறதா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு, நீங்க எல்லாமே பாத்திருப்பீங்க. இந்த விவகாரத்தை நம்ம அண்ணாமலர்கள் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தாரு. அந்த ஒரு சூழ்நிலையில கோர்ட்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அண்ணாமலர்கள் வரண்டி நான் நேரடியா கோபாலபுரத்துக்கே வரேன் அப்படின்னு நேரடியாக அந்த இடத்துக்கே போயிட்டு கோபாலபுரத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு சவால் விடுற மாதிரியும் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரியும் அண்ணாமலர்கள் நேரடி ஒளிபரப்ப அந்த கோவில் இருந்து பார்த்திருக்காரு. இத மாதிரியான கருத்தை நான் மட்டும் கிடையாதுங்க, ட்விட்டர் ஃபுல்லா இப்படிதான் எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்முடைய ஊபிஸோடைய கதறல்கள் இருக்கே, அந்த 7 அறிவுல ஊபிஸோடைய கதறல்கள் இருக்கே, பாப்பா உண்மையிலே சூப்பரா இருந்தது. அதுங்க பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப பரிதாபமா தான் இருந்தது. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் சூப்பரா இருந்தாலும் அதுங்க கதறதை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருந்தது. அந்த பக்கம் நம்முடைய மோடி அவர்கள் சம்பவம் பண்றாரு, இந்த பக்கம் நம்முடைய அண்ணாமலர்கள் சம்பவம் மேல சம்பவம் பண்றாரு, அதுவும் இறங்கி சம்பவம் செய்யறாரு. இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கு எப்படி பண்ணா புரியுமோ, எப்படி பண்ணா அவங்களுக்கு குத்துமோ, அத மாதிரியான சம்பவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, நம்மளுடைய அண்ணாமலர்கள் பண்ண இந்த ஒரு நிகழ்வு, இத சங்கிகள் மறந்தாலும் கண்டிப்பா அந்த 7 அறிவுள்ள ஊபிஸ்கள், காமெடி பீஸ் கம்யூனிஸ்டுகள், பெரியார் பேரன்கள், பெரியார் பேத்திகள், இந்த போலி சமூக போராளிகள் இவங்க யாருமே மறக்கவே மாட்டாங்க. அடுத்ததா பார்க்க போறது மெல்டவுன் ஆன நம்முடைய ஊபிஸ்களை பற்றி தான். ஒவ்வொருத்தவங்களும் தலையில துண்டு போட்டுக்கிட்டு கத்தி கதறி அழறாங்க. ஐயோ, என்ன தமிழகத்துல இத்தனை சங்கிகள் இருக்காங்க, இது பெரியார் மண், இந்த பெரியார் மண்ல இருந்துகிட்டு இத்தனை பேர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றானுங்களே, என் கான்டாக்ட்ல என்ன இத்தனை பேர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க. பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணாதவெல்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க, அயோத்தியா கோயில கொண்டாடுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி கத்தி கதறி அழுது புரண்டு ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க நம்மளுடைய ஊபிஸ்கள். உங்களுக்காக ஒரு 13 ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வந்திருக்கேன். இது ஒன்னொன்னுத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும், உண்மையிலேயே பரமானந்தமா இருக்கும். பொதுவா இதுங்க எல்லாத்தையுமே நம்ம ஊபிஸ்கள்னு சொல்ல முடியாது. இது இல்ல சிலதுங்க பாத்தீங்கன்னா காமெடி பீஸ் கம்யூனிஸ்டுகளா இருக்குங்க, சமூக போராளிகளா, போலி சமூக போராளிகளா இருக்குங்க, பெரியார் பேரன்களா இருக்குங்க, பெரியார் பேத்திகளா இருக்குங்க, இது மாதிரி எல்லாம் கலந்த கலவையா தான் இருக்குங்க. சோ பொதுவா நம்ம இதுங்களை ஊபிஸ்னு சொல்ல முடியாது. இது மாதிரி பல பேர் சேர்ந்த கலவை தான் இந்த கலவை. இங்க உங்களுக்கு சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா போறேன், தயவுசெய்து பாருங்க. ஃபர்ஸ்ட் சந்தோஷ் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர், அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அதே ஜஸ்டிஸ் ஃபார் மணிப்பூர்னு போட்டவெல்லாம் ஃபயர்வுட்னு இருக்கானுவ, என்ன இலவுனே தெரியலையே. அதாவது அயோத்தியால இந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பயங்கரமா நிறைய பேர் ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள நிறைய பேரு ஜஸ்டிஸ் ஃபார் மணிப்பூர்னு சொன்னவங்களாம், ஜஸ்டிஸ் ஃபார் மணிப்பூர்னு சொன்னவங்களாம் இத மாதிரி ஃபயர் விடுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி இவரு கதறி இருக்காரு. அடுத்ததாக ராஜாலி அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியில, ஈவன் இன் தமிழ்நாடு லுக்ஸ் டேஞ்சர், இஃப் யூ ஹேவ் டவுட் ப்ளீஸ் செக் யுவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஹேவ் ராமர் ஸ்டேட்டஸ் ஒன்லி. எப்படி கதறல் பாத்தீங்களா? அடுத்ததாக எஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, 2039 வரைக்கும் பிஜேபி தான், அதுக்கு அப்புறம் அந்த ஆட்சியால நாடு சோமாலியா மாதிரி ஆகி இந்தியாங்கிற நாடே இல்லாம போயிடும், இதுதான் எம் ப்ரிடிக்ஷன். உன் ப்ரிடிக்ஷனை தூக்கி குப்பையில போடு, உன் ப்ரிடிக்ஷனை தூக்கி குப்பையில போடு. பாஜக ஆட்சி செய்த இந்த ஒரு 10 வருஷத்துல, இன்னும் 10 வருஷம் முழுசா கூட முடியல, அதுக்குள்ளேயே உலகத்துல நம்மளுடைய நாடு, நம்மளுடைய பாரத நாடு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது 2039 வரைக்கும் பிஜேபி தான், அதுக்கப்புறமா இந்தியாங்கிற நாடே இருக்காது, சோமாலியா மாதிரி மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவரு ப்ரிடிக்ட் பண்றாராம். இவருடைய ப்ரிடிக்ஷன் பாத்தீங்களா, எந்த
என்ன கர்மத்துல இருக்குன்னுட்டு அடுத்ததா பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஆள் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது சகுப்பு சட்டை. நம்பர் ஆஃப் சங்கீத் தாலிஸ் who newly got exposed in my contact today thanks to ஜெய் ஸ்ரீராம். அதாவது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா உடனே அவங்க சங்கிகளாம். இப்ப புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சங்கிகள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். இவன மாதிரி ஆட்களால தான் இங்க நிறைய சங்கிகள் உருவாயிருக்கிறாங்க. சாதாரணமா ஒரு கோவிலுக்கு போறது, நாம நம்மளுடைய கோவில்களுக்கு போவோம் பாத்தீங்களா, அது மாதிரி கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சோம்னா உடனே சங்கிகள் சொல்ல வேண்டியது. ஆனா இதுங்க என்னென்னத்தையோ பண்ணுங்க, அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுவானுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அதுங்களை கண்டுக்கவே மாட்டோம், அது வேற விஷயம். நாம இந்த மாதிரி நம்மளுடைய கோவில நம்மளுடைய சாமியை ஸ்டேட்டஸா வச்சோம்னா உடனே சங்கின்னு சொல்லிடுவானுங்க. இந்துவா இருந்தாலே நீ சங்கிதான் அப்படிங்கிற மாதிரி இவன மாதிரி ஆட்கள் தொடர்ந்து சொல்றதுனாலதான் இங்க அவ்வளோ சங்கிகள் உருவாயிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது யாருன்னு தெரியல, சோலுன்னு மட்டும் தான் எனக்கு புரியுது. சங்கீஸ் கிளியர், வி ஆர் டூம்டு ஃபார் லைஃப். சங்கீஸ் எப்பவுமே கிளியரா தான்ப்பா இருப்போம். நாங்க எப்பவுமே ரொம்ப கிளியரா இருப்போம். நாங்க என்ன விஷயம் வச்சிருக்கோமோ அதுல ரொம்ப கிளியரா இருப்போம், ஐடியாலஜில ரொம்ப கிளியரா இருப்போம். ஆனா நீங்க தான் லூசு கிறுக்குனுங்க மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து உங்க மண்டையை கொஞ்சம் சரி பாருங்க. தயவு செய்து உங்க மூளையை கொஞ்சம் சரி பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜோதி பிரியா அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியில இருந்து, அவங்க டிஎம்கே காரன்னு நினைக்கிறேன், ஏன்னா டிபியை பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஹைலைட் என்னன்னா, எத்தனை நாளாவா இத்தனை நாளாவா தெரியல, போட்டிருந்த சோசியல் ஜஸ்டிஸ்க்கு ஃபயர் விட்ட டாக்ஸ்லாம் இன்னைக்கு ராமர் வீடியோ போட்டு உல்லாசமா இருக்கானுங்க. யார நம்புறதுமே தெரியல அப்படி மாதிரி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு மனசு வெதும்பி இப்படி ஒரு கமெண்ட் ஒண்ணு போட்டுக்கிறாங்க. அதாவது சோசியல் ஜஸ்டிஸ்க்காக இத்தனை நாள் ஃபயர் விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு ராமருடைய வீடியோவை போட்டுட்டு ஃபயர் விடுறாங்க, யார நம்புறதுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி கதறி இருக்காங்க. அடுத்து பாருங்க, என் கீச்சுகள் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியில இருந்து, தோல்வியை எளிதில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பிலீவ் இன் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு ரிப்ளை ஒண்ணு குத்துக்கிறாரு. அதாவது தோல்வியை ஏத்துக்கலாம் வேண்டாம், நம்ம கண்டிப்பா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நம்பணும். அவரை நம்புனீங்கன்னா இது மாதிரிலாம் நடக்காது, சோ நீங்க அவரை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி இவர் இத மாதிரி ஒரு முரட்டுத்தனமான முட்டை குத்துக்கிறாரு. இத மாதிரி முரட்டுத்தனமான முட்டு கொடுக்கும் போதே நல்லாவே தெளிவா தெரியுது இவரு முரட்டத்தனமான முட்டாள் ஊபிஸ்னு. நெக்ஸ்ட் பாருங்க, வசந்தராஜ் அப்படிங்கிறவரு, எனக்கு மோடி வந்தா கூட பரவாயில்ல, யோகி வந்துடுவான்னு கவலையா இருக்குது. நீங்க கவலைப்படுறீங்களா? கண்டிப்பா யோகி தான் வருவாருங்க, கண்டிப்பா யோகி தான் வருவாரு. அடுத்து பாருங்க, சைக்கிள் சூசை அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியில இருந்து, தி ஸ்ட்ராங் யாராடி strong trust among people towards Thalapathy Stalin if they alliance announce Thalapathy as alliance lead and candidate for PM. Definitely 2024 PM will be Thalapathy only. இந்த சைக்கிள் சூசை இருக்காரு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு இவரு ஊபிஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே நான் ஊபிஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ட்வீட்ஸ்ல கூட இதே ஐடியில பயங்கரமா முட்டு கொடுக்குற மாதிரியான ரிப்ளை எல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ ஐ திங்க் இது சைலண்ட் சங்கின்னு நினைக்கிறேன். உண்மையிலே அப்படிதான் இருக்கும். அடுத்து பாருங்க, ஜானி ஸ்டார்க் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து, அதனால மட்டும் இல்ல, நம்ம சைடு பலம் ரொம்ப கம்மி, அவனுங்களோட ஆயுதம் மத அரசியல் நல்லா வேலை செய்யுது, நம்மளோட மதசார்பு வடக்குல செட் ஆகாது. என்ன உங்களோட மதசார்பு? அப்படி என்ன மதசார்பு நீங்க கட்டிட்டீங்க? இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது மட்டும்தான் நீங்க பண்ணீங்களே தவிர மற்றபடி மதசார்பா நீங்க என்ன பண்ணீங்க? எல்லா மதத்தையும் நீங்க ஒரே மாதிரி பாக்குறீங்களா? இல்ல. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய மதசார்பு அங்க வடக்குல செட் ஆகாதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மதசார்பே அது மதசார்பு கிடையாது, அதுக்கு பேரு வேற. ஆனா நீங்க மதசார்புன்னு சொல்லி உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிட்டு உங்களை நம்பிக்கூடிய மக்களையும் ஏமாத்திட்டு வரீங்க. அடுத்து பாருங்க, இவர் யாருன்னு தெரியல, பட் அந்த கமெண்ட்டை மட்டும் பாருங்க. நாமளும் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட வேண்டியதுதான், அப்ப எந்த நிதி முதலமைச்சரா இருப்பாரோ. அதாவது நாமளும் ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா எந்த நிதி அப்படின்னா, இப்போ நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய மகன், இவங்க எல்லாருமே தொடர்ந்து அரசியல் பிரவேசமா வந்துட்டு இருக்காங்க இல்லையா. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக துணை முதலமைச்சராக ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அவருடைய மகன் இன்பநிதி அவர்கள் இந்த சேலம் மாநாட்டுக்கெல்லாம் வந்திருந்தாரு. சோ இந்த நிதியில எந்த நிதியை முதலமைச்சராக ஆக போறாரோ அப்படி மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிட்டு, நாமளும் இப்போவே ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு நம்ம இந்த பக்கமா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊப்பினுடைய உன்னத குமரலை நீங்களே பாருங்க. அடுத்து பாருங்க, இது யாருன்னு தெரியல, கண்டிப்பா தீபாவளி கூட இப்படி கொண்டாட மாட்டாங்க, அதோட மோசமாக கொண்டாடுறானுங்க.
பிஜேபி காரனுங்க காசை அள்ளி இறக்குறானுங்க. இவர் அப்படியே பாத்துட்டாரு, பிஜேபி காரங்க அப்படியே காசை அள்ளி இறக்குறாங்க. இருக்கிறதுல கஞ்ச பிசினார் யாருன்னா பிஜேபி தான். 1ஆம் நம்பர் கஞ்ச பிசினார் இந்த பிஜேபி காரங்க தான். அப்படிங்கும்போது அவங்க எப்படி காசை இறைப்பாங்க? இது எல்லாமே பொதுமக்கள் கொண்டாடுறது. இததான் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. ராமரையோ கிருஷ்ணரையோ இல்லைன்னா நம்மளுடைய இந்து முறைப்படி வழிபடுற வழிபாட்டை யாராச்சும் ஃபாலோ பண்றாங்கன்னா உடனே அவளை சங்கிகள்னு முத்திரை குத்துற வேண்டியது. இதுதான் இவங்க பண்ற பெரிய தப்பு. இது மாதிரி இவங்க பண்றதுனாலதான் நாளுக்கு நாள் சங்கிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கொண்டாடுறது, இந்த அளவு இந்த விஷயத்த செலிப்ரேட் பண்றதெல்லாம் சங்கிகளோ பாஜக காரங்களோ கிடையாது, பொதுமக்கள் தான் இந்த அளவு கொண்டாடுறாங்க. சோ தயவு செய்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கடைசி கமெண்ட் இதுதான், இதை பாத்துருங்க. 12:12 ஏதோ போட்டு என்ன ஐடி பேரோ இது. ஒன்னே ஒண்ணு நீங்க பண்ணணும், அவனுங்க 24ல தனி மெஜாரிட்டி வருவாங்கன்னு சொன்னா போதும். அவனுங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல, மெஜாரிட்டி வராம இருந்தா போதும். அவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க மெஜாரிட்டியில ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. 400 மேல பிஜேபி வரும், 400+ வரும். எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 400+ வரும். தனி மெஜாரிட்டில பாஜக ஆட்சி அமைக்கும். ஏன்னா 2014 விட 2019ல தனி பெரும்பான்மை பெற்றுதான் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. சோ இந்த முறை இந்த 2024 தேர்தலையும் பாஜக அத மாதிரிதான் வின் பண்ண போகுது. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், அவரு தான் 3வது முறையாவும் பிரதமரா வரப்போறாரு. கடைசியாக பார்க்க போறது கமெண்ட் ஆஃப் தி டே தான் மக்களே. நம்முடைய சீப்பு செந்தில் இருக்காரு இல்லையா, அதாங்க இந்த திமுக அண்டா பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் அவருதான். அவரு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. இங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க. திமுக இளைஞரணி மாநாடு அரங்கத்தை அதிரவிட்ட செந்தில்வேல், வியந்து பார்த்த முதல்வர், தமிழ் கேள்வி. அப்படியே அந்த கமெண்டையும் பாத்துருங்க. அதுக்கப்புறமா டீட்டெயிலா இந்த விஷயத்த பத்தி சொல்றேன். எஸ் தங்கராஜன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு கமெண்ட போட்டுக்கிறாரு. இவனுங்க கண்டிப்பா மனநோயாளியாகத்தான் இருப்பானுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு கமெண்ட். அதாவது என்ன சங்கதினா, இப்ப ரீசெண்டா சேலம்ல இளைஞரணி மாநாடு நடந்தது இல்லையா, அந்த இளைஞரணி மாநாட்டுல வெல்கம் கேர்ள்ஸ் மாதிரி ஸ்டேஜ்ல பேசினது யாருன்னா நம்முடைய பரோட்டா வச்சு திமுக அண்டா சீப்பு செந்தில் அவர்கள் தான். அவர் பேசுற அந்த வீடியோவை அவரே ஷூட் பண்ணி அவருடைய சேனல்ல அவரே போட்டிருக்காரு. அது எப்படி போட்டுக்கிறாரு, அவருக்கு அவரே ஃபயர் விட்டு போட்டிருக்காரு. திமுக இளைஞரணி மாநாடு அரங்கத்தை அதிரவிட்ட செந்தில்வேல், அரங்கத்தை அதிரவிட்ட செந்தில்வேல், வியந்து பார்த்த முதல்வர். அடே அப்பா டேய், இத மாதிரி இவன் போட்டதுனாலதான் இவன் சரியான பைத்தியக்காரன் மேடம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. இதை விட செம்மையான நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இருந்தாலும் ஏன் நான் இந்த கமெண்ட் பர்டிகுலரா இந்த கமெண்ட்டை சூஸ் பண்ணேன்னா, அது எல்லாமே காரி துப்புற மாதிரி கழுவி ஊத்துற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ஒரு கமெண்ட் தான் உண்மையாலே சீப்பு செந்தில் யாரு அப்படிங்கிறத நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி நறுக்குன்னு சொல்லியிருக்கு. சோ அவ்வளவுதான் கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.